tutti operante virtute, vivificas et sanctificas universa, et populum tuum congregare non desinis, ut a solis ortu usque ad occasum, oblatio mundo offeratur nomini tuo. Supplices ergo te Domine deprecamur, ut ec munera quae tibi sacranda deturimus, et odem spiritus sanctificare digneris, ut corpus et sanguis fiant Filii Tui Domini nostri Iesu Christi, cuius mandato ec mysteria celebramus. Ipse enim, in qua notte tradebatur, accepit panem, et tibi gratias agens benedixit, fregit, dedique discipulis suis dicens: accipite et manducate ex hoc omnes, hoc est enim corpus meum, quod pro vobis tradetur. Simili modo, postquam cenatum est, accipiens calicem, et tibi gratias agens benedixit, dedique discipulis suis dicens: accipit et bibit ex eo omnes, hic est enim calis sanguinis mei, novi et eterni testamenti, qui pro vobis et pro multis effundetur in remissionem peccatorum. Hoc facite in meam commemorationem. Mysterium Fidei. வாட்டிகனில் மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான். சார் வணக்கம். தற்போது வாட்டிகனில் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு தொடங்கியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி விவரங்களை வழங்கலாம். போப் பிரான்சிஸ் மறைவு என்பது உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய செய்தி. கடந்த 21ஆம் தேதி அவர் காலமானார். தற்போது அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமையகமாக கருதப்படும் வாட்டிகன் நகரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய புனித பீட்டர் சதுக்கத்தில் உள்ள பசிலிக்காவில் தற்போது போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு ரோம் நகரில் உள்ள புனித மரியா பேராலயத்தில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளது. ரோம் நகரில் உள்ள புனித மரியா பேராலயம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு பேராலயம். பனிமய மாதா அன்னை பேராலயம் என்பது அந்த பேராலயம் குறிப்பிடப்படுகிறது. அங்குதான் போப்பினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நடைபெறும் அந்த இறுதி சடங்குகள் தான் தற்போது வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது துணைவியாரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுபோல உலகம் முழுவதிலும் இருந்தும் பல்வேறு தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 2 லட்சம் பேர் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். போப்புக்கு பெரிய விடை கொடுக்கும் வகையில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடைபெற்று வருகிறதை நாம் பார்க்கிறோம். போப் என்பது போப் பதவியை பொறுத்தவரையில் அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய உயரிய ஒரு பொறுப்பாகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கத்தோலிக்கர்களுடைய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த பொறுப்புக்கு 2013ஆம் ஆண்டு போப் பிரான்சிஸ் வந்தார். அதற்கு முன்னாடி இருந்த 16ஆம் பெனடிக்ட்
போப்பாண்டவராக இருந்த 16ஆம் பெனிடிக்ட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் அந்த பதவிக்கு வந்தார். அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு தனித்துவமான போப்பாண்டவர்கள் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள் என்றாலும் கூட இந்த பிரான்சிஸை பொறுத்தவரையில் இவர் மிகுந்த தனித்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். காரணம், அவர் அந்த போப் பதவி வந்த காலகட்டங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவர் வைத்திருந்த கருத்துக்கள், எளியவர்களுக்காக அவர் குரல் கொடுத்தது, உலக அமைதிக்காக அவர் பேசியது, போர்களை கண்டித்தது, போர்களில் நிகழும் படுகொலைகளை உயிரிழப்புகளுக்காக வருந்தியது என அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த போப்பாண்டவராகவே பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் தென் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த முதல் போப் இவர்தான். போப்பாண்டவர் பதவியை பொறுத்தவரையில் 8ஆம் நூற்றாண்டில் ஒருவர் சிரியாவை சேர்ந்தவர் இருந்தார். அதன் பிறகு வந்த போப்கள் அனைவருமே ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான். ஐரோப்பா கண்டத்திற்கு வெளியே இருந்து வந்த முதல் போப் பிரான்சிஸ் ஆக பார்க்கப்படுகிறார் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அது மட்டுமல்ல, பூமியினுடைய தென் அரைக்கோளத்தில் இருந்து சதன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லக்கூடிய அந்த தென் அரைக்கோளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து இதுவரை போப்பாண்டவர்களாக யாரும் பதவி வகிப்பதில்லை. அந்த வகையில் போப் பிரான்சிஸ் பூமியினுடைய தென் அரைக்கோளத்தை சேர்ந்த அர்ஜென்டினா நாட்டில் இருந்து போப் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, ஜெசூஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு சபை, அந்த சபையிலிருந்து வந்த முதல் போப்பாகவும் பிரான்சிஸ் பார்க்கப்படுகிறார். இப்படி அவர் போப் பதவிக்கு வந்தது முதல் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வரை, போப் பதவியில் இருந்தபோது அவர் சீர்திருத்தங்களுக்காக குரல் கொடுப்பது வரை, நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைவதற்காக அவர் குரல் கொடுப்பது வரை தனித்துவம் மிக்க ஒரு போப்பாண்டவராகவே அவர் பார்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட போப் மறைவுக்கு இன்று உலகமே அஞ்சலி கண்ணீர் அஞ்சலி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தற்போது அவருக்கு வாழ்த்து செல்லவரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில், புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் தற்போது இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெறும் இந்த இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு அவர் உடல் ரோம் நகரில் உள்ள புனித மரியா பேராலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தற்பொழுது வாஷிங்டன் நகரில் உலக நாடுகளின் முக்கியமான தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பொதுமக்களும் கூட அங்கு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரான்சிஸை பொறுத்தவரை அவரது இயற்பெயர் என்பது ஜார்ஜ் மரியோ பெர்கோசோனியோ என்பதுதான் அவருடைய இயற்பெயராகும். அப்படி அவர் இயற்பெயர்கள் 1936ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் அவர் பிறந்தார். அருகில் இருக்கக்கூடிய என்ற பகுதியில் அவர் பிறந்தார். அவரது பெற்றோருக்கு